இது வரைக்கும் ராம்டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கூட பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடணும் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜியோ ரீசார்ஜ் பண்ணும்போது 50 ரூபாய் நமக்கு லெஸ் பண்ணி வவுச்சர் யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்கிறேன் வாங்க. இப்போ ஜியோ ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் 499 சரி 399 சரி, நீங்கள் எந்த ஒரு பிளான் செலக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணாலும் நீங்கள் நம்ம ஒரு 50 ரூபாய் லெஸ் பண்ணுறது எப்படின்னு அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ரீசார்ஜ் மை வவுச்சர், மை கூப்பன், மை ஜியோ கேம்ஸ்லாம் நிறைய பேர் இருக்குது. மை வவுச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 29 வவுச்சர்ஸ் இருக்குது. நான் 29 டைம்ஸ் நான் 50 ருபீஸ் நான் லெஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு லோட் ஆகிட்டு இருக்குது. நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த 50 ரூபாய் நம்ம ரீசார்ஜுக்கு பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது சர்ச்சிங் ஆகிட்டு இருக்க எனக்கு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வவுச்சரை வச்சு நீங்கள் ஒவ்வொரு ரீசார்ஜிற்கும் நீங்கள் 50 ரூபாய் நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மைஜியோ அப்ளிகேஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது. நிறைய இல்லை, நீங்கள் ஆஃபர் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஹோம் ரீசார்ஜ் மை வவுச்சர் அப்படி இருக்கீங்களா, இந்த மை வவுச்சர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லோட் ஆகிட்டு நம்ம எவ்வளோ வவுச்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். மை வவுச்சர் ரெடி இந்த லோடிங் ஆகிறதுக்குள்ள நீ வெயிட் பண்ணணும். எந்த ஒரு பேக் பட்டனையும் எதையும் கிளிக் பண்ணக்கூடாது. பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு அந்த ஃபெயில்ட் ஆகிட்டே வரும். அது வரைக்கும் நீங்கள் இந்த வவுச்சர் மை வவுச்சர் லோடிங் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மை வவுச்சர் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹேவ் ரிசீவ்டு கேஷ்பேக் ஆன் ஃபார் ஆஃப் மை ஜியோ 50 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 50 ரூபா மை பிளான் 50 ரூபா கொடுத்து 50 ரூபா நம்ம மைனஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா வியூ பை ட்ரான்ஸ்ஃபர் ரேடியம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது. நீங்கள் பை அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் சம்பிள் வச்சு அழுத்தினீங்க அப்படின்னா அது ரீசார்ஜுக்குள்ளே போகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா என்ன பிளான் அதை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது கொடுத்த உடனே அதுவும் கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கும். எனக்கு கொஞ்சம் இது இல்லாதனால, நெட் பேக் இல்லாதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ரீச் பண்ண உடனே ரொம்ப பாருங்கள் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் வவுச்சர்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் வவுச்சர்ஸ் இருக்குது இல்லைங்களா. அப்போ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா செலக்ட் வவுச்சர் அப்படின்னு கொடுத்தோடனே அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிடணும். அப்போ தான் அது ஓகே ஆகும். ஓகே, நீங்கள் எந்த மாதிரியான பிளான் வைக்கணும் அப்படின்னா 399 பிளான், நீங்கள் நிறையா எத்தனை ஃபுல் பிளானுமே அதில் இருக்கும். உங்களுக்கு தேவையான எந்த பிளான் தேவைப்படுமோ அந்த பிளானை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இது இப்போ 180. இப்போ உங்களுக்கு எந்த பிளான் தேவைப்படுமோ அந்த பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொடியூஸ்டு கொடுத்தோம்னா அது கீழே போகின்ற நமக்கு பேங்கோடைய இது கேட்கும். நம்ம எனக்கு 1 தான் கொடுக்க போகிறேன். நான் இப்போ செலக்ட் ஓகே ஜி பை கொடுத்துருங்க. பை கொடுத்த உடனே அது உள்ள ரீசார்ஜுக்குள்ளே போயிடும். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தெரியாமல் நம்ம கடையிலையும் இதுலேயும் போயிட்டு நம்ம 50 ரூபாய் நம்ம லெஸ் சைட் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே அப்ளை டிஸ்கப் அப்போ இதுன்னு இருக்குது வவுச்சர். பார்த்தீங்கன்னா இப்போ 50 ருபீஸ் ஓகே கொடுங்க 29. இப்போ இதுக்கு ஓகே கொடுத்துட்டு யூஸ் இட் அப்படின்னு இருக்கும். இந்த யூஸ் இட் அப்படின்னு வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா 498 ரூபா மைனஸ் 50 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அப்போ அது மாதிரி வந்துடும். யூசிட்னு வந்துச்சு அப்படின்னா 448 ரூபா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எந்த வழியில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் நீங்கள் எது மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோ மணி, பேடிஎம், ஃபோன்பே எதில் வேணால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நான் கிரெடிட் கார்டு மூலிமா கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டு மூலிமா கொடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டு மூலிமா கொடுத்தோம் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் ப்ராசஸ் தான். கார்டு நம்பர், மந்த் அண்ட் இயர், சிவி நம்பர், ஹோல்டர் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா மேக் பே அமௌண்ட் அப்படின்னு கொடுங்க. அது ரீசார்ஜ் ஆயிரும். நீங்கள் மேக் பே அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. அது லோடிங் ஆகிட்டு இருக்குது. லோடிங் ஆனோடனே ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே அதோடைய ப்ராசஸ் ஆனோடனே ஓடிபி அப்ளை பண்ணோடனே ரீசார்ஜ் ஆயிரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஓடிபி கொடுத்தோடனே நீங்கள் எதோடையும் பேக் பட்டனையோ பட்டனையோ அனுப்பிடாதீங்க. அழுத்துங்க. ஜியோ அப்ளிகேஷன் மூலமா யூஸ் பண்ணி 50 ரூபா எப்படி கேஷ்பேக் பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் 50 ரூபாய் மைனஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் கொடுத்து இது பண்ணால் 50 ரூபாய் உங்களுக்கு வவுச்சர் கிடைக்காது. நம்ம ஜியோ யூஸரே ஒவ்வொருக்கும் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. வவுச்சர் கொடுத்தாங்க அவங்கள்ட்ட 50 ரூபாய் லெஸ் ஆகிருக்கு. இவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ நல்ல ஒரு தகவலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ராம்டெக் தமிழுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டிஸ்பிளே தெரியுற வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி பார்த்துருங்க. நன்றி, வணக்கம்.